ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து 10th அஃபீஷியல் இங்கிலீஷ் ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்ம வந்து டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட நியூஸை நம்ம வந்து போட போகிறோம். முக்கியமாக 10th 11th 12th பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எப்படி வந்து பண்ணுவாங்க, கிரேஸ் மார்க்லாம் இந்த வருஷத்தில் வழங்கப்படுமா வழங்கப்படாதா எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அதை பற்றி நம்ம அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒன்னோடு வந்து கொஞ்சம் மார்க் போகிற மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஒன்னோடு வந்து ஜென்ரலாக தான் கேட்பாங்க. தமிழ் வந்து கொஞ்சம் புக்கின் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து எப்படி அப்படின்னா நம்ம பேசிக்காக ஜென்ரல் நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கிராமர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே வந்து புக் பேக்லாம் கேட்க மாட்டாங்க, புக்கின் தான் கேட்பாங்க. அதோட கான்செப்டை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒன்னோடு வந்து நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த டமும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது சினோனிம்ஸ் வந்து புக் பேக் தான், ஆன்டோனிம்ஸ் வந்து புக் பேக் வந்து கிடையாது. அது வந்து ஆன்டோனிம்ஸ் வந்து புக்லேயே கிடையாது, நம்ம ஓனாக வந்து திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த ஆன்டோனிம்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து அப்ரிவேஷனு, அப்புறம் வந்து முக்கியமாக அந்த கிராமர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து புக்கின் தான். அது நீங்கள் நல்லா வந்து தெளிவாக உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிராமர் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க. இல்லை நான் வந்து கிராமரில் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்னோட வந்து மார்க் போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது. மற்றபடி ஒன்னோட வந்து கொஞ்சம் வந்து மாணவர்கள் அட்டன் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி ஒரு 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து புக் பேக்கு தான். நீங்கள் அந்த ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் வந்து படித்தா எல்லாமே வந்து அட்டன் பண்ணிடலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 2ல் வந்து நம்மளுக்கு வந்து போய்டிக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது போயத்துலேருந்து வந்து கேட்டிருப்பாங்க. அந்த போயை ரீட் பண்ணிட்டு அது இருக்கிற கீழே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த போய்டிக் லைன்ஸில் கொடுத்துட்டு அது கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதுவுமே வந்து எல்லாமே புக் பேக்கு தான். நீங்கள் நல்லா வந்து படிச்சிருந்தீங்க, போயம் அப்புறம் வந்து ப்ரோஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு கொஸ்டின் பேப்பரு. அப்புறம் வந்து செக்ஷன் 3ல் வந்து உங்களால் வந்து என்ன பார்க்க முடியும்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் வந்து அந்த ரிப்போர்ட் ஸ்பீச்சு, அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பஞ்சுவேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரீஅரேஞ்ச்டு ஃபாலோவிங் இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது எல்லாமே இதுவுமே இந்த கிராமர் பார்ட்டு தான். இதில் வந்து டோட்டலி நீங்கள் ஒரு 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3க்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், டோட்டலி 6 மார்க் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் செக்ஷன் 3ல். இதில் வந்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து இன்சைடு தான். இது நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கிராமர் பார்ட் நம்ம வந்து ஓனாக எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து அந்த ரீட் ஃபாலோவிங் பேசேஜ் நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே வந்து ஈஸி. அதாவது மேலே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பேராகிராஃபை, அதை நீங்கள் ரீட் பண்ணி கீழே சிம்பிளாக வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பிக்சரை காட்டிட்டு வந்து இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லிட்டு வந்து எழுத சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம ஜென்ரலாக வந்து எழுதுறது. மற்றபடி கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக கேட்டிருக்காங்க. 10th பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்து கேட்க மாட்டாங்க. அதோட ரீசன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுறதுனால உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து காட்டி பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் மீடியமாக ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி வந்து பயன்படுத்துகிற மாதிரிலாம் வந்து இந்த வருஷத்தில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்காது. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எனிவே நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு மேத்ஸ் எக்ஸாம் தான். அதாவது கம்மிங் 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து லீவ் வந்து இருக்குது. இதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷன் நியூஸ் வந்து போட போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்.